Okay, so in today's class, we are going to see chapter number 2 of accountancy, not for profit organization. ஸோ இப்போ நம்ம வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன, இந்த சாப்டரில் எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம்ன்றது we are going to learn. ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணுன்னா, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, அக்கௌண்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் நம்ம போடுறோம்? ஒரு இந்தியாவில் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 ஃபார்ம்ஸில் we can register. ஓகே, ஃபஸ்ட்டு சோல் ப்ரொப்ரைட்ரி, கரெக்டாக. அதுக்கு அடுத்தது நமக்கு ஹெச்யூஎஃப், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிஸ்னஸ். அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு we have a category, and next we have LLP and we have company. Now what we have to understand is, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டட். எவ்ரி ஆர்கனைசேஷன் இஸ் அ ப்ராஃபிட்டட் ஆர்கனைசேஷன். நீங்கள் கிளியராக என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பேசிக் கிளாஸஸ் வந்து இனிமேல் அப்லோட் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதில் ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸஸ் வந்து அப்லோட் ஆகும்போது தயவு செய்து போய் பாருங்கள். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் இட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா, அக்கௌண்ட்ஸோட பர்பஸ் எதுக்காக என்ன ஒரு பர்பஸ் எனக்கு அக்கௌண்ட்ஸில் இருக்குது, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, த பர்பஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் and to find out the financial position, that is the assets and liabilities of the business. நம்ம பிஸ்னஸில் இந்த வருஷம் எவ்வளோ நமக்கு கடன் இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிக்கிறது அக்கௌண்ட்ஸோட வேலையே. அப்போது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் லாபத்துக்காக ஆரம்பிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அப்போ அதில் நாங்கள் என்ன சார் அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம்? கரெக்டாக நமக்கு அது ஒரு டவுட் இருக்குது. Normally in other type of business, okay, we will be finding out the profit or loss and assets and liabilities. Okay, that is okay. But when it comes to this, that is not for profit organization, what should we do? So NPO da enna பண்றது அப்படின்னா, NPO first நம்ம புரிஞ்சுக்கணும். What is NPO? NPO is nothing but not for profit organization. கிளியராக இப்போ புரிஞ்சுக்கலாம். அதில் புக்கில் வந்து ஒன்றொன்னா படித்து பார்க்கறதுக்கு நான் சொல்கிற அதே பேசிக்ஸ் தான் அங்கே இருக்க போகுது. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு அதை மட்டும் கவனிச்சாலே போதும், ஈஸியாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்பிஓ அப்படின்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்பிஓக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் என்னதுன்னா செக்ஷன் 8 கம்பெனி. என்ன கம்பெனி? செக்ஷன் 8 கம்பெனின்னு சொல்லுவோம். ஓகே சார், செக்ஷன் 8 கம்பெனின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு நம்ம இதை செக்ஷன் 8 கம்பெனின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது கம்பெனிஸ் ஆக்ட், த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல் செக்ஷன் 8 கீழே தான் இந்த என்பிஓவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். எப்படி நம்ம ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் எடுத்தால் நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸ்மால் கம்பெனி, அசோசியேட் கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, டார்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரிலாம் நமக்கு டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் இருக்குது. கரெக்டாக 1% கம்பெனி, அந்த மாதிரி இன்னொரு கம்பெனி இருக்குது. அதுதான் என்னென்னா செக்ஷன் 8 கம்பெனி. என்ன கம்பெனி? செக்ஷன் 8 கம்பெனி. அந்த செக்ஷன் 8 கம்பெனினா என்னென்னா, எப்போ நம்ம ஒரு கம்பெனியை உருவாக்குறோம், ஆனால் அந்த கம்பெனி லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. இன்ஸ்டட் அங்கே நான் மக்களுக்காக ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு சர்வீசஸை ரெண்டர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா, அந்த மாதிரி கம்பெனியை நம்ம எதில் ரெஜிஸ்டர் பண்ணோம்? நம்ம சோல் ப்ரொப்ரைட்டரியில் ரெஜிஸ்டர் பண்ணுவோமா? பண்ணக்கூடாது. ஹெச்எஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம், பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது. எல்எல்பி பண்ணக்கூடாது. எது மட்டும்தான் பண்ணலாம்? கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் பண்ணணும். அதுலேயும் செக்ஷன் 8 கீழே தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எதுக்கு நம்ம என்பிஓவை செக்ஷன் 8 கம்பெனின்னு கூப்பிட்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போது பேர் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஷார்ட்லி அண்ட் ஸ்வீட்லி கால்ட் ஆஸ் என்பிஓ. இட் ஹாஸ் அனதர் நேம், தட் இஸ் செக்ஷன் 8 கம்பெனி. ஓகே, இது எதுக்கு செக்ஷன் 8 கம்பெனினா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல் செக்ஷன் 8 கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோன்றனால இதை செக்ஷன் 8 கம்பெனின்னு நம்ம கூப்பிட்றோம். ஐடியா புரியுதா? ஓகே, சரி சார், இப்போ வரைக்கும் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னாப்பா, நல்லா கவனிங்க.
நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா it is an organization where it is formed not to earn profit but to render general services. இல்ல general normally to render services னு வெச்சுப்போம். ஓகே, to render services to the general public. அப்போ ஜென்ரல் பப்ளிக்கு நான் சர்வீசஸை ரெண்டர் பண்றதுக்கு நான் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதாவது லாபம் சம்பாதிக்கிறது இங்க முக்கிய நோக்கம் கிடையாது. இங்க என்ன முக்கிய நோக்கம், மக்களுக்கு சர்வீஸ் ரெண்டரிங்னா கிவிங். த வேர்ட் ரெண்டர் மீன்ஸ் கிவ். நீங்களே பக்கத்தில் நோட் இருக்குன்னா தயவுசெய்து ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. த வேர்ட் ரெண்டர் மீன்ஸ் கிவ். ஓகேவா? அப்போ ரெண்டரிங் சர்வீசஸ் அப்படின்னா என்னன்னா, மக்களுக்கு நான் ஜென்ரல் பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக நான் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறேன்னா அதுதான் என்பிஓ. ஓகே, சரி சார். அப்போ மக்களுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறது தான் என்பிஓ. இப்போ நான் எந்தெந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் நான் என்பிஓவா ஆரம்பிக்கலாம், எதெல்லாம் நான் என்பிஓவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பாருங்க, எஜுகேஷன், ஹெல்த், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், டான்ஸ், மியூசிக், பாலிடிக்ஸ், ரிலிஜியன், லாங்குவேஜ், இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு, இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆர்கனைசேஷனை செக்ஷன் 8 கீழே ரெஜிஸ்டர் பண்ணேன்னா அதுதான் என்பிஓ. அதாவது எஜுகேஷன், யூ டேக் எனி காலேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த காலேஜஸ். நீ ஏதாவது ஒரு காலேஜ் எடுத்துக்கோ. ஓகே, அந்த காலேஜில் காலேஜோ ஸ்கூலோ கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோ வாட் எவர் இட் இஸ், அவங்களால என்னவோ அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க ஆப்வியஸ்லி. ஓகே, நிறைய இது இன்டூ பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க. பட் சார் அதான் அவ்வளோ வாங்குறாங்களே சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுப்போப்பா, ரொம்ப பேர் மினிமம். ஸ்கூல் எடுத்துப்போம் சார், ஆவரேஜ் ஃபீஸ் ஒரு 30,000 எடுத்துக்கலாம் சார். 2026 சார், 30,000 × 1000 அப்படின்னா எவ்வளோ வருது நமக்கு? அங்கேயே 3 crores வருது. கரெக்டா? 3 crore rupees. 30,000 × 1000 3 crore rupees. அப்போ 3 crore rupees சம்பாதிக்கிறாங்க அவங்க என்பிஓ சார். ஆமாம், அப்போ அங்கே என்பிஓ. ஐடியா புரியுதா? அதே மாதிரி ஹெல்த், நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஐ ஷுட் நாட் நேம் த ஹாஸ்பிட்டல் நேம்ஸ், பட் ஓகே, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ், அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு ஒரு 30 கோடி 40 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. தே வில் பி கால்ட் as என்பிஓ இஃப் தே ஆர் பீன் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 கம்பெனி. ஸ்போர்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ், அவ்வளோயா நம்ம பிசிசிஐ, இதெல்லாமே என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் தானே. அங்கெல்லாம் அவ்வளோ சார், அவங்களுக்கு அவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கு சார், அவ்வளோ இது காசு சம்பாதிக்கிறாங்க, அது ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, என்னமோ பண்ணுறாங்களே, அதுலேருந்து அவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? செக்ஷன் 8 கீழே. அதனால தே வில் பி கால்ட் as an என்பிஓ. ஆர்ட்ஸ், கலைகளை ப்ரமோட் பண்ணக்கூடியது. நீயே பாரு, ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிமுறை அப்படின்றது ஒரு கலை விச் இஸ் ஃபாலோட் இன் தமிழ்நாடு. அப்போ அந்த அடிமுறை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கிளப் இருக்கும். அந்த கிளப்பு என்னவா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னா செக்ஷன் 8 கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வேற ஏதாவது சொல்லு. பரதநாட்டியம், அதனால தான் டான்ஸ்ன்னு தனி எழுதிட்டேன். பரதநாட்டியம், கூச்சிப்புடி, ஏதோ ஒன்று. ஓகே, ஐ டோன்ட் நோ கூச்சிப்புடியா தெரியல. ஓகே, த டான்ஸ், அது எல்லாமே என்னது? டான்ஸ். அது ப்ரமோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கிளப் இருக்கும். அவங்க என்னவா இருப்பாங்க? அது ஒரு என்பிஓ. சயின்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அதாவது சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அடையார் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது நமக்கு. இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே என்னதுன்னா என்பிஓ, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மியூசிக் ப்ரமோட் பண்ணுறவங்க, இப்போ கிட்டார், கீபோர்ட், மியூசிக் கிளப்ஸ், அதெல்லாமே என்பிஓஸ். நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் செக்ஷன் 8 கீழே. பாலிடிக்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த கட்சியாக வேணா இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டோம், அவங்களாம் என்பிஓ, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சார் அவ்வளோ ஃபண்ட்ஸ் சார். ஆப்வியஸ்லி எஸ், அவங்க வாங்குறாங்க. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக வாங்குறாங்க? மக்களுக்கு செய்யறதுக்காக வாங்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட். அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கெட்டிங் மோர் ஃபண்ட்ஸ். ஓகே, அந்த ஃபண்ட்ஸ் அவங்க எதில் வச்சிருக்காங்க? செக்ஷன் 8 கம்பெனி அன்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு என்பிஓவை வச்சுட்டு அந்த ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? தே வில் பி யூட்டிலைசிங் இட் ஆன் அ லேட்டர் பேசிஸ். ரிலீஜியன்,
சர்ச்சஸ், மாஸ்க்ஸ், ஓகே, டெம்பிள்ஸ், ஓகே. இப்போ திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு, கேரளாவில் இருக்கு. நமக்கு மாஸ்க்ஸ் எடுத்துக்கோங்க, சர்ச்சஸ் எடுத்துக்கோங்க, அங்கே காசுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நோ, பட் மக்கள் வந்து அவங்களோட திருப்திக்காக அவங்க காணிக்க போடுறாங்க. கடவுளோட உண்டியல் சொல்லிட்டு அவங்க காணிக்க போடுறாங்க. தே ஆர் கிவிங் ஆஃபரிங் டு தி இது சர்ச், மாஸ்க் ஆர் டெம்பிள். அப்போ தே டிடன்ட் ஸ்டார்ட். இப்போ ஒரு சர்ச்சோ ஒரு மாஸ்கோ ஒரு டெம்பிளோ காசு சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. அது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி வேணும், கடவுள் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு பியூரா இருக்கணும்னு கடவுளுக்காக போறோம். அங்க நமக்கு வந்து கடவுள் ஏதோ கொடுக்கும்போது நம்ம வந்து we are giving offering to God. அதுதான் எங்க கான்செப்ட். கரெக்டா? அப்போ காசுக்காக ஆரம்பிக்கல, பட் அங்க காசு ரெவென்யூன்றது அங்க கட்டாயமா இருக்கானா? இருக்கு. லாங்குவேஜ், தமிழ் கிளப், ஆல் இண்டியா தமிழ் கிளப், ஆல் வேர்ல்ட் தமிழ் கிளப், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு we are having clubs, தமிழ், தெலுங்கு ஆர் கன்னடம், கேரளா, there is மலையாளம், வாட் எவர் இட் இஸ், you'll be having a club, is it not? அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிளப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதை ப்ரமோட் பண்ற ஒரு லாங்குவேஜை ப்ரமோட் பண்ற கிளப், இது எல்லாமே என்பிஓ. புரியுதா உங்களுக்கு? தீஸ் ஆர் ஆல் என்பிஓஸ் சார். பட் ஒன்னே ஒன்று புரியல சார், நீங்க இப்போ பேர்ல என்ன சொன்னீங்கன்னா நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், கரெக்டா? இங்க அப்போ லாபம் சம்பாதிக்கிறாங்களே சார், என்ன பண்ணிட்டாங்க? லாபம் சம்பாதிக்கிறாங்களே. நீங்க சொல்றீங்க ஏதாவது ஒரு ஸ்கூல் எடுப்போம், அங்கேயே நீங்க சொல்றீங்க 3 கோடி 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுக்கிறோம், ஈஸியாக 30 crore 40 crore ஒரு வருஷத்துக்கு வருவோம். அப்புறம் எப்படி சார் அவங்க செலவெல்லாம் போய் கூட ஒரு மிச்சம் இருக்குல்ல சார், 20 crore 40 crore. அங்கதான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் கிளாரிட்டி கொடுக்க போறேன். என்னன்னா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ன்றது லாபம் என்ற குறிக்கோளோட நம்ம ஆரம்பிக்கல. ஆனால் நமக்கு போகக்கூடிய செலவெல்லாம் போயிட்ட பிறகு கையில மிச்சம் இருக்குல்ல, அந்த மிச்சம் வரக்கூடாதுன்னு எங்கேயும் ரூல்ஸ் இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மிச்சம் இருக்கலாம், அந்த மிச்சம் தானே சார் ப்ராஃபிட். அதை ப்ராஃபிட்னு சொல்லக்கூடாது. இது என்பிஓ இல்லையா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லையா? அதனால நமக்கு ஒரு வேலை இன்கம், ரெவென்யூ இஸ் மோர் தென் த எக்ஸ்பென்ஸ்னா இட் வில் பி கால்ட் அஸ் சர்ப்ளஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. இஃப் இன்கம் இஸ் மோர் தென் தி எக்ஸ்பென்ஸ், அப்போ அதை தான் நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? சர்ப்ளஸ்னு கூப்பிடுறோம். அதுவே எக்ஸ்பென்ஸ் இல்லை, எப்படி எழுதிப்போம், இந்த பக்கமே எழுதிக்கிறேன். ஓகே, இன்கம் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் இஸ் மோர் தென் இன்கம், தென் இட் இஸ் கால்ட் as டெபிசிட். ஐடியா புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைப்பா, சர்ப்ளஸ் தான் ப்ராஃபிட், டெபிசிட் தான் லாஸ். ஒரு என்பிஓக்கு ரெவென்யூ வரும், கரெக்டா? ஒரு சர்ச்சோ ஒரு மாஸ்கோ ஒரு டெம்பிளோ எடுத்தோன்னா கட்டாயமா அங்கே காணிக்கை இங்கே வருது, செலவெல்லாம் போக கட்டாயமா பக்தர்கள் வராங்கப்பா, வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஒரு சர்ச்சோ மாஸ்கோ இருக்கு, உள்ள வராங்க, ஒரு ஏசி லைட்டு பெயிண்டிங் பண்ணணும், பில்டிங் நீட்டாக வச்சுக்கணும். கோயில்லாம் எப்படி இருக்கணும்? நீட்டாக இருக்கணும். அப்போ அதெல்லாம் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு செலவாகும். அப்போ கட்டாயமாக செலவாகிறதுக்கு நமக்கு ரெவென்யூ வேணும். சரி, அந்த ரெவென்யூ வருது, அந்த ரெவென்யூலேருந்து மைனஸ் பண்ணிட்டா கூட செலவுக்குலையும் மிச்சம் இருக்கா? இன்கம் வந்து அதிகமாக இருக்கா, எக்ஸ்பென்ஸ் விட, அது சர்ப்ளஸ். ஓகே, எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக இருக்கா, இன்கம் விட, அது டெபிசிட். ப்ராஃபிட்டு சர்ப்ளஸ், லாஸ் டெபிசிட், அவ்வளோதான். ஐடியா புரியுதா உனக்கு? அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க லாபம் சம்பாதிக்க கூடாதுன்னு இல்லை, அது சர்ப்ளஸ் வரட்டும் டெபிசிட் வரட்டும், சர்ப்ளஸ் வந்துருச்சுன்னா அந்த லாபத்தை நீ எடுத்துட்டு போயிடக்கூடாது. நார்மலா மிச்ச டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாரு, சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப், எல்எல்பி, அதர் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி, எது வேணா எடுத்துக்கோங்க. அங்க ப்ராஃபிட் வந்தா டிராயிங்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், வித்ட்ராயிங் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும் பாரு. பார்ட்னர்ஷிப்ல எடுத்துக்கிட்டோம்னா பார்ட்னர்ஷிப் டிராயிங்ஸ் இஸ் ஆர் ஆஃப் 2 types, டிராயிங்ஸ் அவுட் ஆஃப் கேபிட்டல், டிராயிங்ஸ் அவுட் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். பட்சமா படிக்கலையா? அப்போ அதே மாதிரி டிராயிங்ஸ்ன்றது எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல நமக்கு டிராயிங்ஸ் இருக்கானா? எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல டிராயிங்ஸ் இருக்கு, எக்ஸப்ட் என்பிஓ. அதனால தான் நீ நல்லா பார்த்தனா, சேலஞ்ச் பண்றேன் உனக்கு, நீ நல்லா பார்த்தனா என்பிஓன்ற இந்த சாப்டர், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சாப்டர்லயே நீ ஒரு இடத்துலயும் டிராயிங்ஸ்ன்னு பார்க்கவே மாட்டேன். டிராயிங்ஸ் என்ற கான்செப்டே இருக்காது உனக்கு என்பிஓல. ஏன் சார் இருக்காது? ஏன்னா அது மக்கள் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்குறாங்க, செலவெல்லாம் போயும் மிச்சம் இருக்கு. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற காசு திருப்பி அந்த விஷயத்துக்காகவே அது யூஸ் பண்ணணுமே தவிர்த்து யாரோட பர்சனல் பாக்கெட்டுக்கும் போகக்கூடாது. அதுதான் என்பிஓ. புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இஸ் an organization which has started with not to earn profit but to render services to the general public by education, health, sports, arts, science, dance, music, politics, religion, language and etc. If they
have actually earned a surplus. That surplus should not be taken to the personal pockets of the start பண்ண மெம்பர்ஸ்னால it should not be taken, but instead the accumulated reserve or the surplus should be used for the NPO's purpose only. சம்பாதிக்கிற அந்த காசை திருப்பி என்பிஓக்காகவே தான் செலவழிக்கணுமே தவிர்த்து அதை நம்ம பர்சனலாக கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதுதான் என்பிஓ. ஐடியா புரியுதா உங்களுக்கு? ஓகே சார், அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், என்பிஓனா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் செக்ஷன் 8, அது எதுக்கு செக்ஷன் 8 பார்த்துட்டோம். இந்த ஆர்கனைசேஷன்னா என்னது, என்பிஓனா என்ன, ஜென்ரல் பப்ளிக் இது பண்ணுறது, இதுலெல்லாம் நம்ம பண்ணலான்னா எஜுகேஷன்லேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ லாபம் சம்பாதிக்கலாமா இதுலன்னா சில சமயம் லாபம் வரும், சில சமயம் நஷ்டமும் வரும். லாபத்தை தான், ப்ராஃபிட்டை தான் நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம், நஷ்டத்தை தான் நம்ம டிஃபிசிட்னு சொல்கிறோம். அவ்வளோதான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கிளாரிட்டி இருக்கா இப்போ உனக்கு? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன சார், இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இன் என்பிஓ. இங்கே உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சார் ஏன் சார் அப்போ இல்லை ஜேர்னல் லெட்ஜரில் நம்ம கற்றுக்க மாட்டோமா? இங்கே பாருங்க, என்ன ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் ஜேர்னல் லெட்ஜர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு அங்கே கட்டாயமாக ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும், டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ் இருக்கும். கட்டாயமாக அதை நம்ம வந்து என்னவா மாற்றிப்போம், டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸு என்னவா மாற்றிப்போம். டிரான்சாக்ஷன் அதர் ஈவெண்ட்ஸ் வந்து டைரெக்டாக இட் வில் பி சேஞ்ச்ட் இன்டு இட் வில் பி ஜேர்னல். ஜேர்னல் வந்து என்னவா மாறிடும், லெட்ஜர் என்னவா மாறிடும், ட்ரையல் பேலன்ஸ் தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஆனால் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மாறும். நல்ல கவனியா, பார்ட்னர்ஷிப்க்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வேற மாதிரி போடும் பாரு. ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். நல்ல கவனி, சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் டைரக்டர் ட்ரேடிங், பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட். மேனுஃபேக்சரிங் தான் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். எல்எல்பி எடுத்தோம்னா எல்எல்பி கார்பரேட் அக்கௌண்ட்ஸ், எல்எல்பி அண்ட் கம்பெனி. அப்போ பாரு எதில் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரும்போது தான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற நம்ம மாறுற மாதிரி இருக்குது. அதனால தான் என்பிஓக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம் அது பார்க்க போகிறோம். ஓகே, இன்னொரு டவுட்டும் மனசில் இருக்கும், என்னன்னா சார் எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்பிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணணும், இவங்க ஏன் இந்த மாதிரி லாபம் நீங்கள் சொல்கிறீங்களே சார் டிராயிங்ஸ் எடுக்க முடியாதுன்னு, அப்போ நான் காலிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது பண்ணுறேன், நான் இவ்வளோ பில்டிங் இது பண்ணுறோம், ரிசர்வ் சேர்த்து வைக்கிறோம், நம்ம வந்து மக்களுக்காக அவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறோம், நமக்கு இன் ரிட்டன் ஒரு லாபம் வரலன்னா அதானே இப்போ என்பிஓ ஃபஸ்ட்டு திங்கு. செகண்ட் திங் என்னன்னா, எல்லாமே எப்போவுமே காசுக்காக செய்யக்கூடாது. நீங்களும் நாளைக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் சிஎம்ஏ சிஎஸ் மாதிரி நல்ல கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஓகே சூப்பராக உங்களோட ரெவன்யூ ஸ்ட்ரீம் இருக்குது, எம்பிஏ சூப்பர், நீங்கள் அட்வொகேட் எது பண்ணாலுமே நீங்கள் நல்ல மேலே வந்துட்ட பிறகு யூ ஷுட் நாட் டூ எவ்ரி திங் ஃபார் மணி. சர்டன் திங்ஸ் ஹேஸ் டு பி டன் ஃபார் பீப்புள். அந்த மாதிரி காரியத்துக்காக பண்ணுறோம். ஓகே, ஆனாலும் எதுக்கு சார் என்பிஓ, அது எனக்கு கியூரியாசிட்டி இருக்குது, எதுக்கு என்பிஓ ரெஜிஸ்டர் பண்ணோம்? நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ண கூட மக்களுக்கு நல்லது பண்ணலாமே. இதுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா? ஏன் என்பிஓ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, when you have been registered as NPO, that is section 8 company, government is giving you tax exemption. நீ டாக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. நீ 1000 கோடி சம்பாதி, என்பிஓவில் there is no need of paying tax. 2000 crore, 10,000 crore, 40,000 crores, 2,60,000 crore, whatever it is, there is no need of paying tax when you register yourself as a section 8 company. Clear? Now ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இன் என்பிஓ எப்படி நமக்கு நார்மல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி என்பிஓவில் வரும்போது நமக்கு தான் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் ஃபைனலி பேலன்ஸ் ஷீட். புரியுதா? ஸோ இதுதான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் என்பிஓ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அழகாக ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து வில் பி ஸ்டார்டிங். கிளாரிட்டி இருக்கா? ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்கப்பா. தேங்க்யூ.